மைக்ரோ கிரீன்ஸோட குளோபல் மார்க்கெட் வந்து எவ்வளோனா 12,000 கோடிக்கு மேலே இருக்குது. இந்தியாவில் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ஒரு 1000 rupeesல ஆரம்பித்து 7,000 வரைக்கும் per kg இருக்குது. வீட்லேயே வந்து இதை ஈஸியாக வந்து வளர்த்துற முடியும். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்ப்ரவுட்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜ். இப்போ நம்ம மலைப்பாரிலாம் வளர்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 7 நாளில் வளர்றது இது வந்து கீரையை விட 40 மடங்கு சத்து அதிகம் அப்படின்னு. அதனால் நம்ம இதையே வளர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜாடியில் மூங்கிலில் தான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தேன். நம்மளோட கடுகு, வெந்தயம், பாசிப்பருப்பு, கொள்ளு இந்த மாதிரி இருக்கிற வெரைட்டி வந்து நம்ம வளர்க்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஈஸியாக கரையிற ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோ கிரீன்ஸில் இருக்குது. ஒரு 5 வகையான மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்துக்கிட்டாவே எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். நான் வந்து 120 வகையான மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்த்துருக்கேன். ஆனால் 200 வெரைட்டி கிட்ட நம்ம வளர்க்க முடியும். மூலிகைகளோட வகைகளில் வளர்க்கலாம். கருஞ்சீரகம், ஓமம், குப்பைமேனி, ஞாயுருவி இந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 30 ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். சென்னையில் மட்டும் மினி ஃப்ரான்ச்சைஸ்னு 15 ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வருஷம்லாம் வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 50,000 அந்த மாதிரி தான் எங்களுக்கு இன்கம் இருந்துச்சு. இப்போ வந்து 20,000 to 30 லட்சம் வரைக்கும் மாதம் டர்ன் ஓவர் பண்ணுறோம். நிறைய குழந்தைங்களுக்கும் நிறைய பெரியவங்களுக்கும் இப்போ சுகர் பேஷண்ட் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் கொடுத்து அவங்களை ஹெல்த்தியாக மாற்றிருக்கோம். இப்போ படிச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து எஜுகேஷனில் எம்ஃபில் முடிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி கீரை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்கவே இல்லை. எங்கள் அப்பாலாம் என்கிட்ட பேசவே இல்லை. ஒரு வருஷம் எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே இல்லை. இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், எல்லாமே பண்ணால் கீரை வைக்கிறதுக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பிஸ்னஸாக இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5,000 இருந்தாவே நம்ம ஆரம்பிச்சிட முடியும். ஒரு 5 ட்ரே இருந்தாவே நம்ம வளர்த்து இது பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம், நான் சாமுண்டீஸ்வரி. பண்ருட்டி பக்கத்தில் திருவதிகையிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்த்துட்ருக்கேன். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்ப்ரவுட்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜ். இப்போ நம்ம மலைப்பாரிலாம் வளர்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 7 நாளில் வளர்றது மைக்ரோ கிரீன்ஸ்ன்றது இப்போ நமக்கு புதுசு இல்லை. சங்க காலத்திலே வந்து முளைப்பாரிலாம் வளர்த்துருக்காங்க. இப்போவும் வந்து கோயில்கள்லாம் வளர்த்து வழிபடுறாங்க. இப்போ எங்கள் வீட்லேயே வந்து இப்போ நெல் அது மாதிரிலாம் விதைலாம் போடுறப்ப அதையே வந்து கொஞ்சம் முளைக்க வச்சு அவுள் மாதிரி செஞ்செல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் முளைப்பாரியும் நம்மளும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அது நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் அப்படியே எடுத்துக்கல. சைனாவில் வந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடியே வளர்த்ததான் புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து 1980 வந்து கலிஃபோர்னியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுக்கு. அதுலேருந்தே வந்து வெளிநாடுகள்லாம் மைக்ரோ கிரீன்ஸ்லாம் வளர்த்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு. மைக்ரோ கிரீன்ஸ் வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, என்னோடய பொண்ணு வந்து 1.25 கிலோ வெயிட் பிறந்தாங்க. அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவு கொடுக்குறப்ப கீரையோட சூப் அது மாதிரி வந்து டாக்டர்ஸ்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் கீரையோட சூப் அது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெறும் மருந்து போட்ட கீரையாக தான் இருந்துச்சு. இப்போ எங்கள் மாமியார் வந்து டெய்லியுமே வந்து வயலில் விளையிற கீரை தான் டெய்லியுமே சாப்பிடுவாங்க. கலவை கீரைலாம் சாப்பிட்டா நல்லது, கொல்லியில் இருக்கிறதுலாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவங்க டெய்லியுமே தான் சாப்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கேன்சர் வந்துச்சு. அதனால வந்து எனக்கு அந்த நிறைய பேர் ஊரில் வந்து எங்கள் ஊரில் வந்து கேன்சர் பேஷண்ட்டு தெருவுக்கு ஒருத்தவங்க அது மாதிரி இருக்காங்க. எங்கள் ஊரில் கீரை உற்பத்தி தான் அதிகமே. இங்கே வந்து ஒரு நாளைக்கு 2000 கத்தை கீரை கிட்ட விளைய வச்சு நாங்கள் பெங்களூருக்கு இங்கேருந்தே போகுது, சென்னைக்கு அது மாதிரிலாம் போகுதுங்க. எனக்கு இந்த மருந்து போட்ட கீரையால் அப்படி தான் எனக்கே தோணுது தான் அது. அதனால் இந்த கீரையை வந்து நம்ம பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் நம்மளே வீட்டில் வந்து வளர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாடியில் அது மாதிரிலாம் வளர்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து இதில் எந்த கீரையை வளர்த்தா சத்து அதிகமாக இருக்கும், நம்ம அதை வளர்த்து கொடுக்கலாம்னு நான் கீரைகளை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 100 கீரைகளை பற்றி நான் படிச்சிருக்கேன். அதில் அப்போ தான் நான் படிச்சுட்டு இருக்கிறது அப்புறமா மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி படித்தேன். கீரையை விட 40 மடங்கு சத்து அதிகம் அப்படின்னு. அதனால் நம்ம இதையே வளர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஜாடியில் மூங்கிலில் தான் ஃபஸ்ட்டு வளர்க்க ஆரம்பித்தேன். இது வந்து எப்படின்னா மண்ணே இல்லாமல் நம்ம வந்து இதில் விவசாயம் பண்ண முடியும். முழுசாக வளர்ந்த 2 இலை தான் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடுத்த ஸ்டேஜ் 3வது இலை வந்துருச்சுன்னா அது வந்து பேபி கிரீன்ஸ் அது மாதிரி இருக்கும். இது வந்து ஆர்கானிக் கீரையாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெயினாக இது வந்து வளர்க்கலாம். ஒரு ஜன்னல் வெளிச்சம் மட்டும் இருந்தால் போதும், ஒரு ஜன்னல் ஓரத்தில் இடம் இருந்தால் போதும், ஒரு 3 ட்ரே இருந்தால் போதும், நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வீட்டில் இருக்கிற வேஸ்ட் அது மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்க முடியும். ஆனால் அதில் ஃபங்கஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வரும். நம்ம ப்ராப்பரான ஒரு ட்ரேயில் வளர்த்தோன்னா நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம தடுத்துட்டு ஹெல்த்தியாக நம்மளால் சாப்பிட முடியும். இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து பெருசாக வந்து விதைகள்லாம் வெளியிலேருந்து வாங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்மளோட கடுகு, வெந்தயம், பாசிப்பருப்பு, கொள்ளு இந்த மாதிரி இருக்கிற வெரைட்டி வந்து நம்ம வளர்க்கலாம். இதிலே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, ஈஸியாக கரையிற ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோ கிரீன்ஸில் இருக்குது. ஒரு 5 வகையான மைக்ரோ கிரீன்ஸ் எடுத்துக்கிட்டாவே எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். பிஸ்னஸாக பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பரான விதைகள் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
மைக்ரோ கிரீன்ஸில் எந்த மாதிரி சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் பண்ண சீடு. இப்போ நம்ம விவசாயத்துக்கு வந்து அந்த சீட்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே ட்ரீட்மெண்ட் பண்ணி கலர் கோட்டிங்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சீட் வந்து நம்ம மைக்ரோ கிரீன்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து வளர்க்குறது கற்றுக்கிட்டோம், மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி படிச்சுட்டும் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம சோளம் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து வளர்கிறப்ப 21 நாள் வரைக்கும் சைனட் கண்டென்ட் இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம மைக்ரோ கிரீன்ஸாக வளர்க்குறப்ப நம்ம உடம்புக்கு டாக்ஸிக் தான் இருக்கும். அதனால் நம்ம பார்த்து அதில் பற்றி மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். நான் வந்து 120 வகையான மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்த்துருக்கேன். ஆனால் 200 வெரைட்டி கிட்ட நம்ம வளர்க்க முடியும். மூலிகைகளோட வகைகளில் வளர்க்கலாம். கருஞ்சீரகம், ஓமம், குப்பைமேனி, ஞாயுருவி, இந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம். காய்கறிகளில் வந்து ரெட் ரேடிஷு, பர்பிள் ரேடிஷு, ஒயிட் ரேடிஷ், இந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம். சூரியகாந்தியோட விதைகளில் வளர்க்கலாம். பாசிப்பருப்பு, கொள்ளு, இந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம். வெங்காயம், கேபேஜ், காலிஃப்ளவர், இந்த மாதிரி வளர்க்கலாம். கீரையோட வகைகள்லையும் நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்கலாம். மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுக்கு வந்து ஒரு 25 மீடியம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் வந்து நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறது வந்து கோகோபித்தும் வெர்மி கம்போஸ்ட்டும். இப்போ நம்ம ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வளர்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து கோகோபித்லேயும் வெர்மி கம்போஸ்ட்லேயும் வளர்த்தது வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து காயர் மேட்டு, ஹெம்ப் மேட்டு, ஜூட் மேட்டு அந்த மாதிரி வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுவும் இல்லாமல் இப்போ லைவ் பிளான்ட்டாக வந்து கேட்குறாங்க. இதை வந்து நம்ம கோகோபித்தில் அந்த மாதிரி வளர்த்து கொடுக்காம நம்ம மேட்டில் வளர்த்து கொடுத்தோன்னா அவங்க லைவாக ஒரு 2 days வந்து அவங்க வளர்த்து அவங்க கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறதுக்கு வந்து சீட் வந்து எந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நாட்டு விதைகள் ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி சீடாக வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஹைப்ரிட் சீடும் வந்து நம்ம வளர்க்கலாம். இப்போ ஜிஎம்ஓ சீட் அது மாதிரி கேட்பாங்க. ஜிஎம்ஓ சீட்லாம் வந்து இந்தியாவில் இல்லைங்க, பருத்தியில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம பயப்படாமல் எல்லா சீடுமே நம்ம வளர்க்கலாம். சீடு ட்ரீட்மெண்ட் பண்ணது மட்டும் நம்ம வளர்க்காமல் இருக்கணும். ஒரு ட்ரேக்கும் ஒரு அளவு இருக்குது சீட்லாம், எல்லா சீடுமே. இப்போ நம்ம ஒரு பாசிப்பருப்பு அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 70 கிராம் சீடு எடுத்துக்கலாம். இதை 2 times வந்து வாஷ் பண்ணிடணும். 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணியை வந்து வடிகட்டிடணும். அதுக்கப்புறமா 1 லிட்டர் தண்ணி எடுத்து 5 ml வினிகர் ஊற்றிடணும். அந்த வினிகர் ஊற்றின தண்ணியை வந்து திருப்பி 2 times வந்து சீடு வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு ஒரு துணியில் காட்டன் துணியில் வந்து நம்ம கட்டிட்டு ஒரு ஹேங்கரில் தொங்க விட்டுடணும். அது 2 மணி நேரம் தண்ணி வடிஞ்சோடனே ஒரு மண்பானையில் எடுத்து நம்ம ஸ்ப்ரவுட்டுக்காக வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 10 to 12 மணி நேரம் கழித்து அது ஸ்ப்ரவுட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம கோகோபித் வந்து எடுக்கணும். கோகோபித் வந்து ஒரு 5 கிலோ பிரிக்குக்கு வந்து ஒரு 20 to 25 லிட்டர் வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு ஒரு 80% வந்து மாய்ச்சர் இருக்கணும். இப்போ நம்ம பிடிச்சோன்னா அப்படியே கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும், உடச்சா விடணும். புட்டு மாவு பதத்துக்கு இருக்கணும். 80% வந்து மாய்ச்சர் இருக்கணும். ட்ரேயில் வந்து ஒரு 3/4 அளவு இருக்கிற அளவுக்கு நம்ம போட்டுடணும். போட்டுட்டு அது மேலே வந்து சீடு வந்து தூவிட்டு அது மேலே கொஞ்சமாக கோகோபித் வந்து போட்டு மூடணும். மூடிட்டு நம்ம ட்ரே வந்து கவுத்து வச்சிடணும். வச்சிட்டோன்னா இது வந்து 2 days அப்படியே இருக்கணும். 2 days நம்ம எதுவும் ஓப்பன் பண்ண வேணாம், எதுவுமே தண்ணிலாம் வைக்க வேணாம். அந்த ஸ்ப்ரவுட்டும் அந்த கோகோபித்தோட ஈரத்துலேயுமே அது வளரும் 2 நாள். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வந்து நம்ம தண்ணியில் வைக்கணும். 3ஆவது நாள் தண்ணியில் வச்சுட்டு ஒரு 5 to 7 நாளுக்குள்ளே நம்ம கட் பண்ணிடணும். இது வந்து முழுசாக 2 இலை வளர்ந்துருக்கணும். அதுக்கடுத்து 3ஆவது இலை வளர்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். இந்த 2 இலையில் இருக்கிறப்ப தான் நமக்கு மைக்ரோ கிரீன்ஸ்க்கான எல்லா நியூட்ரிஷனுமே நமக்கு கிடைக்கும். இப்போ மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கிங் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான பேக்கிங்கும் நம்ம பண்ண முடியும். ஆனால் நிறைய வந்து லைக் பண்ணுறது வந்து ஃபுட் கிரேடில் இருக்கிற பிளாஸ்டிக்கில் தான் தெரிகிற மாதிரி இருக்கணும். மைக்ரோ கிரீன்ஸ் அவங்க பார்த்து வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பேக்கிங் தான் வந்து லைக் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் வந்து எந்த மாதிரி வந்து கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி பேக்கிங்காக நாங்கள் கொடுக்குறோம். இப்போ டீ குட்டோட இலையிலேருந்து கொடுக்குறோம், வாழை இலையில், தாமரையோட இலையில் இதெல்லாம் வந்து கட்டி கொடுக்குறோம். அதுக்கப்புறமா சுகர் கேன் வேஸ்ட்லேருந்து வர பாக்ஸ்லாம் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இது இல்லாமல் பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இந்தியா ஃபுல்லாக இருந்துமே நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வருது. இப்போ இங்கே நாங்கள் தமிழ்நாட்டிலே கொடுக்குறதுக்கு வந்து எந்த மாதிரி கொடுக்குறோன்னா, ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி போகுது அப்படின்னா நாங்கள் வந்து ஐஸ் ஜெல் பேக் வந்து ஒரு 24 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தர்மாக்கோல் பாக்ஸில் வச்சுட்டு அது கூட வந்து மைக்ரோ கிரீன்ஸ் வந்து பேக்கிங் பண்ணி வச்சுருவோம். வச்சு அந்த பாக்ஸில் தான் வந்து அனுப்புகிறோம். இது வந்து 24 hours வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த மைக்ரோ கிரீன்ஸில் வந்து பெரிய பிரச்சனையே வந்து ஷெல்ஃப் லைஃப் தான். ஒரு நாளுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் 5 to 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 30 ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். சென்னையில் மட்டும் மினி ஃப்ரான்ச்சைஸ்னு 15 ஃப்ரான்ச்சைஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து நாங்கள் க்ரீன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆர்டர் எடுத்துருவோம். அப்படி ஆர்டர் எடுத்து அதிகமாக இருக்கிறது ஷெல்ஃப் லைஃப் வந்து
இதுக்கு ஒரு நாள் அப்படின்றதால அப்படி சேல் பண்ண முடியல அப்படின்னா நாங்கள் ட்ரை பண்ணி வேல்யூ ஆடட் பண்ணுறோம். இப்போ வேல்யூ ஆடட் வந்து நிறைய தேவை இருக்குங்க. இப்போ நேச்சுரோபதி டாக்டர்ஸ்லாம் வந்து எங்ககிட்ட பவுடர்ஸாக வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம எந்த மாதிரி வேணால் இதை எடுத்துகிட்டு போக முடியும். ஒரு ஃபுட்டு நம்ம ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பவுடரை வந்து தோசை மிக்ஸு, அடை மிக்ஸு, சூப் மிக்ஸ் அதுமாரி நம்ம பண்ணலாம். ஸ்கின் கேர் அதுமாரி நம்ம போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஃபேஸ் பேக்கு, பாத் சோப்பு, ஷாம்பு, சீரம் இந்த மாதிரி நம்மளால் வந்து பண்ண முடியும். இப்போ 2011 வந்து என்னோடய பொண்ணுக்காக நான் வந்து இந்த மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் அவள் சொல்லி இது வந்து 2022 வந்து நான் பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்கும் நான் வீட்டு தேவைக்காக தான் வளர்த்துருந்தேன். நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஒரு 1.5 வருஷம் வந்து இது கற்றுக்கிறதுக்கே எனக்கு டைம் எடுத்தது ஃபுல்லாக வளர்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து இப்போ நானும் என்னோடய தம்பியும் தான் வந்து இதை வந்து பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து நாங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நாங்கள் இதை வந்து மாற்றிருக்கோம். ஒரு 20 பேர் வந்து கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு வருஷம்லாம் வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 50,000 அந்த மாதிரி தான் எங்களுக்கு இன்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து 20,000 30 லட்சம் வரைக்கும் மாதம் டர்ன் ஓவர் பண்ணுறோம். மைக்ரோகிரீன்ஸோட குளோபல் மார்க்கெட் வந்து எவ்வளோன்னா 12,000 கோடிக்கு மேலே இருக்குங்க. இந்தியாவில் வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து ஒரு 1000 rupeesல ஆரம்பித்து 7,000 வரைக்கும் per kg இருக்குங்க. இது இவ்வளோ காஸ்ட்லியான ஃபுட்டா அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம வீட்லேயே வந்து இதை ஈஸியாக வந்து வளர்த்துற முடியும். இப்போ வந்து பெண்கள் வந்து அவங்க வீட்லேயே வந்து ஒருத்தவங்களுமே மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். அவங்க கையில் தான் வந்து அவங்க குடும்பத்தோட ஹெல்த்தே இருக்குது. கிச்சன் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வந்து உருவாக்க முடியும். இப்போ நான் வந்து மாறினேன் அப்படின்னா என்னோடய குழந்தைக்காக தான் நான் வந்து மாறினேன். அந்தமாரி நீங்களுமே உங்கள் குழந்தைக்காக வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதோட தேவை வந்து இருக்குது. இப்போ நம்ம ஒரு பெண்களுமே ஈஸியாக நம்ம ஒரு ட்ரே வந்து வளர்த்தோன்னா நமக்கு தேவையான க்ரீன்ஸை வந்து நம்மளால் வளர்த்துக்க முடியும். இப்போ குழந்தைங்க வந்து ஃபோன் அது மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். நம்ம அவங்களுக்கு கூட இந்த மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு தேவையான க்ரீன்ஸை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கூட வளர்த்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் நகரத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இல்லை இது வளர்க்குறதுக்கு அப்படின்னா எங்களை மாதிரி மைக்ரோகிரீன்ஸ் வளர்க்குறவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்த்து க்ரீன்ஸாக அந்தளவுக்கு யாராவது அதை மாற்றி சாப்பிட்றது கூட டைம் இல்லாமலாம் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியாக வந்து கன்சியூம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சேலட் பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஆரஞ்சு கலரில் ஒரு நாள் சேலட் பண்ணுவோம், எல்லோ கலரில், ரெட் கலரில், பர்பிள் கலரில், க்ரீன் கலரில் இந்த மாதிரி வந்து அவங்க போர் அடிக்காமல் சாப்பிட்றதுக்கும் அதுக்கப்புறம் இந்த கலர்ஸ்க்கெலாம் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் மைக்ரோகிரீன்ஸ் வந்து சேலட் பண்ணி கொடுக்குறோம். நான் வளர்ந்த விதமாகட்டும் இல்லை நான் பார்த்த பெண்களாக இருக்கட்டும் வந்து ஒன்று படிச்சிருப்பாங்க, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. இப்போ நானும் அப்படி தான் படிச்சிருந்தேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்கும் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து நான் உணவு சம்மந்தமான தொழில் வந்து நான் கையில் எடுத்தேன். மைக்ரோகிரீன்ஸை வந்து நான் ஒரு சூப்பர் ஃபுட் இது. எங்களோட ஸ்லோகனே வந்து சீடு டு சூப்பர் ஃபுட் அதுதான். இதை வந்து நான் கையில் எடுத்து என்னோடய குழந்தை என்னோடய வீட்டுக்கு எல்லாருக்குமே கொடுத்து நான் வந்து அதில் ஜெயிச்சிருக்கேன். அப்புறமா வந்து என்னை சார்ந்த பெண்களுக்கும் இதை வந்து வளர்க்க சொல்லி கொடுத்து நான் அவங்க வீட்டையும் ஹெல்த்தியாக மாற்றிருக்கேன். இது இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தைங்களுக்கும் நிறைய பெரியவங்களுக்கும் இப்போ சுகர் பேஷண்ட் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மைக்ரோகிரீன்ஸ் கொடுத்து அவங்கள ஹெல்த்தியாக மாற்றிருக்கோம். எங்களோட நோக்கம் என்னென்னா மைக்ரோகிரீன்ஸை வந்து பால்வாடி குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான். இப்போயே நாங்கள் நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து ஃபுட்டாக கொடுக்க வச்சுருக்கோம். இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நம்ம வந்து மைக்ரோகிரீன்ஸ் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் வந்து வேலை வாய்ப்பு வந்து வரணும். மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் முடித்தவங்க இவங்களுக்கு வந்து எப்படி வந்து வேலை இருக்குது அப்படின்னா ஒன்று கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறாங்க, அப்படி இல்லைனா அவங்களுக்கு ரிலேட்டட் இல்லாத வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு மெயினாக வந்து எங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஆசை. அவங்க வந்து இதை ஈஸியாக வந்து பிஸ்னஸாக எடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் விமனாக இருக்கோம், நமக்கு வந்து எந்த மாதிரி சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி கூட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நிறைய மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு வந்து எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் கூட இவங்க மைக்ரோகிரீன்ஸ் வந்து வாங்கி சேல் பண்ண முடியும். படிச்சுட்டு வீட்டில் இருக்க பெண்களுக்கு மெயினாக வந்து வேலை கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதனாலே வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து க்ரியேட் பண்ணோம். எப்படின்னா இப்போ
ஏதாவது கொஞ்சமாக படிச்சிருக்காங்க இல்லை படிக்காமல் இருக்காங்கன்னா அவங்க வந்து எந்த வேலை வேணால் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. இப்போ படிச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து எஜுகேஷனில் எம்ஃபில் முடிச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி கீரை வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்கவே இல்லை. எங்கள் அப்பாலாம் என்கிட்ட பேசவே இல்லைங்க. 1 வருஷம் எங்கள் அப்பா என்கிட்ட பேசவே இல்லைங்க. இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், எல்லாமே பண்ணேன், கீரை வைக்கிறதுக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ரிலேஷன்லேயும் எல்லோரும் கீரை வைக்கிறதுக்கு போயிட்டாங்களாம் அப்படின்னு இதே மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதில் மைக்ரோக்ரீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்னா, சேல் பண்ண முடியல, எங்கே சேல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றது தான். அதனால வந்து நாங்கள் அவங்க வளர்த்து மட்டும் கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 100 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதும், நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து 10லேருந்து 20 லேக்ஸ் வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் மினிமம் வந்து பிஸ்னஸாக இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5,000 இருந்தாவே நம்ம ஆரம்பிச்சிட முடியும். ஒரு 5 ட்ரே இருந்தாவே நம்ம வளர்த்து இது பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம நிறைய இப்போ நம்ம ஒரு 20,000லேருந்து 30,000 அது மாதிரிலாம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு 2லேருந்து 3 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் ஃப்ரான்ச்சைஸினா வந்து நாங்கள் 1 லேக்லேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஆயா, எங்கள் அம்மா அவங்களாம் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க எப்பயுமே. இப்போ எங்கள் ஆயா வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் எங்களை ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு அவங்க எப்பயுமே பிஸியாகவே இருப்பாங்க. இப்போ எங்கள் அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கெலாம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ என்னோடய பொண்ணு வந்து ஒரு 10 வயசு ஆனவுடனே 11 வயசுலாம் என்னோடய தேவைன்றதே அவளுக்கு எதுவுமே இல்லைங்க. அவளுக்கு எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவங்கள வந்து அவங்களே பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் என் பொண்ணுலாம் வந்து எப்படின்னா என்னை வந்து அவள் பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினச்சது வந்து, நான் ரொம்ப வந்து தனிமையாக வந்து ஃபீல் பண்ணேன். இப்போ நம்மளோட தேவைன்றதே யாருக்குமே இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான். அதுக்காக வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நம்ம செய்யணும். அதனால வந்து எனக்கு செடி தான் ரொம்ப பிடிக்குமே. அது ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து நான் எடுத்ததால் இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இதில் நிறைய இருந்திருக்கு. அதனால் இருந்தாலுமே எனக்கு அது ஒரு கஷ்டமாகவே இருந்ததே இல்லை. நான் வந்து இந்தியாவில் எங்கே வேணால் ட்ராவல் பண்ண சொன்னாலுமே நான் மைக்ரோக்ரீன்ஸ்க்காக வந்து பண்ணியிருக்கேன். எந்த நைட்டு பகல் அதுமாதிரி நான் எதுவுமே பார்த்ததே இல்லைங்க. நம்ம பிடிச்ச வேலையை வந்து நம்ம கையில் எடுத்தோன்னா நம்ம எவ்வளோ பெருசாக வேணால் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்களுமே வந்து உங்கள் ரிலேட்டடாக ஒரு ஃபுட் பிஸ்னஸாக நீங்கள் இன்னும் வந்து விமன்ஸ் கையில் எடுத்தோன்னா நம்ம வந்து இதை ஹெல்த்தியாக எல்லாரோட கையிலையும் கொடுக்க முடியும். எங்ககிட்ட வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்களோ இல்லை கிளாஸ்க்கு வரவங்களோ எப்படின்னா, எல்லாருமே நான் சொன்ன பிரச்சனையை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பாப்பா வளர்ந்துட்டா, இதுக்கப்புறம் வந்து அவங்க படிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் தனியாக தான் இருக்கேன், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, ஒரு ஆரோக்கியமான பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஹெல்தி ஃபுட் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பெண்கள் வந்து நம்ம ஃபுட்டை வந்து கையில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து சக்ஸஸாக பண்ண முடியும். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தையும் நம்மளால் வந்து உருவாக்க முடியும். பல தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழில் ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித்தர வர மார்ச் 8ஆம் தேதி நம்ம ஈஷா மண்காப்பும் இயக்கமும் KPR பொறியியல் கல்லூரியும் இணைந்து நடத்தும் வீட்டில் இருந்தே வருமானம் சாத்தியம் 2.0 அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கத்திற்கு உங்களை தேடி வராங்க. முன்பதிவிற்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க.